இருக்கிற சிச்சுவேஷன்ல நீங்க Google AdSense அப்ரூவல் வாங்கணும்னு நெனச்சாலோ, இல்ல அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் கொண்டு வரணும்னு நெனச்சாலோ, நீங்க ஒரு யூனிக்கான நீச்ல தான் வொர்க் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அந்த நீச்ல பெஸ்ட் ஈஸி கீவேர்ட்ஸ் என்னங்கிறத பார்த்து வொர்க் அவுட் பண்ணீங்கன்னா, டெஃபினட்டா AdSense அப்ரூவலும் கிடைக்கும். அண்ட் நீங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்றதா இருந்தா ஈஸி டிராஃபிக்கும் கிடைக்கும். அது மூலியமா சேல்ஸும் பார்க்கலாம். ஸோ அப்படிப்பட்ட நீச் எப்படி சூஸ் பண்றது? அதுல பெஸ்ட் கீவேர்ட் அதுவும் ஈஸி கீவேர்ட்ஸ ஃப்ரீயா எந்த ஒரு பேமெண்ட் எதுவுமே இல்லாம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலா காமிக்க போறேன். ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை நம்மளுடைய விஐபி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, இதை பத்தின இன் டெப்த் வீடியோவா நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ கோர்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் திங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஸோ அது வந்து ஃப்ரீ தான். இது வந்து ஒரு ஜேசன் ஃபைல். இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெப்சைட்டோட லிஸ்ட் இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AdThrive அப்படிங்கிற ஒரு ஆட் நெட்வொர்க் கம்பெனியில் பப்ளிஷராக யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய வெப்சைட்டோட லிஸ்ட் தான் நான் உங்களுக்கு ஜேசன் ஃபைலாக ஷேர் பண்ணியிருக்கேன். இது என்ன அப்படின்னா, AdThriveங்கிறது வந்து ஒரு ஆட் நெட்வொர்க் கம்பெனி. அதில் வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் நல்ல டிராஃபிக் இருக்கணும், யூனிக்கான வெப்சைட்டாக நம்ம வச்சுருந்தோம்னா அதை வந்து AdThriveல சப்மிட் பண்ணும்போது அவன் நம்மளை செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளுடைய வெப்சைட்டுக்கு அப்ரூவல் பண்ணிட்டு அவனும் ஆட் ரன் பண்ணுவான் நம்மளோட இதில். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எல்லாமே AdThrive இப்போ வந்து AdThrive கிடையாது, அது பேர் வந்து Raptive சம்திங் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்படிப்பட்ட சைட்டில் அப்ரூவல் வாங்குறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ இந்த சைட்டில் அப்ரூவல் வாங்கினா யார் யாரோ அவங்க ரொம்ப யூனிக்காக தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஈஸி கீவேர்ட்ஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய சைட் என்னங்கிறத கண்டுபிடிச்சி அதிலிருந்து நமக்கு பெஸ்ட் கீவேர்ட்ஸ் என்ன, பெஸ்ட் நீச் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் இந்த வீடியோவோட கான்செப்ட்டுமே. ஓகேவா? ஸோ அது என்னங்கிறத நான் இதில் காமிக்க போகிறேன். இந்த ஜேசன் ஃபைல் வேணும்னா அதுக்கான லிங்க் வந்து நம்ம வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். இது கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஃப்ரீ தாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா இதில் எக்கச்சக்கமான நீட்ஸில் நிறைய வெப்சைட் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், இல்லை AdSense இருக்கட்டும், எந்த நீச்சில் ஒர்க் பண்ண ஆசைப்படுறனோ அதில் இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, Ctrl F கொடுத்து ஃபைன் பண்ணுறேன். ஸோ Ctrl F கொடுத்து என்ன பண்ணுறேன்னா, ட்ராவல் பற்றி நான் பேசுகிறேன்னு ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ட்ராவல்னு சொல்லி சர்ச் பண்ணி நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தவொடனே இங்கே எத்தனை பேர் இருக்காங்க, 106 ரிசல்ட் வந்திருக்கு, 106 சைட் இருக்குது. இங்கே பாருங்க, youcoodtravel.com அப்படிங்கிற ஒரு சைட் இருக்குது, அப்ரூவல் வாங்கியிருக்கான் AdThriveல. இதே மாதிரி பாருங்க 2, 3 travelcafe.com, traveltrailerpro.com. உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் இதுலேருந்து. ஓகேவா? travel to merida.com அப்படின்ட்டு நிறையா இருக்கும். இது வேர்ல்டு வைடு டார்கெட் பண்ண டொமைன் தான் இது எல்லாமே. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நீங்கள் எந்த வார்த்தையை போட்டாலும் சர்ச் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல உள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டு கிட்ஸ்னா கிட்ஸுக்கும் நிறைய கிடைக்கும். அதையும் நான் காமிக்கிறேங்க பாருங்க. கிட்ஸ் அப்படின்னு போட்டோன்னா கிட்ஸுக்கு ஒரு 70 வெப்சைட் இருக்குது. இப்போ வந்துட்டு நான் பிளாகிங் பண்ணி போகிறேன் அப்படின்னா, பிளாக்னு அடிச்சுன்னா பிளாகை பற்றி பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பென் அப்படின்னு போட்டாலும் பெண்ணை பற்றி பேசுகிறீங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான நீச்சல் இருக்கும். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன்னா, ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிளுக்காக ட்ராவல்ங்கிறத எடுத்து வச்சுருக்கேன். ட்ராவல் அப்படின்னு போட்டிருக்கேன். இதில் youcoodtravel.com அப்படிங்கிற இந்த சைட் இருக்கு இல்லையா, இவங்கிட்ட என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ண போகிறேன். ஸோ இதை காப்பி பண்ணி நான் கூகுளில் சர்ச் பண்ணுறேன். ஸோ சர்ச் பண்ணால் இந்த சைட்டை பார்க்கும்போதே தெரியுது, இது ஜாப்பனீஸ் பெஸ்ட் சைட்டுங்க பாருங்கள். ஜாப்பான் டூர்ஸ், ஜாப்பான் கைடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஜாப்பானுக்கு ஓரியன்டாக பண்ணியிருக்கான். இவனுக்கு வந்துட்டு AdThriveல அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல ஒரு வெப்சைட்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போது இந்த சைட்டுக்கு எங்கெந்தெல்லாம் டிராஃபிக் வருது, அதுவும் எந்த மாதிரி கீவேர்டெலாம் டிராஃபிக் வருது, அதில் ஈஸியாக ஃப்ரீ கீவேர்டு எது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்மளுடைய ஃப்ரீ டூல் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கூகுளோட கீவேர்டு பிளானர். ஓகேவா? ஸோ கூகுளோட கீவேர்டு பிளானரில் நான் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த டூல்ஸில் உள்ள வந்துட்டு இந்த கீவேர்டு பிளானரில் கிளிக் பண்ணிவிடுங்க. இதான் அது. ஸோ உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கீவேர்டு பிளானரில் இப்படி தான் இருக்கும். இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் வித் வெப்சைட்னு இருக்கா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த சைட்டோட யூஆர்எல்ல காப்பி பண்ணிவிட்டு, இங்கே மேலே இருக்கு இல்லையா, இந்த யூஆர்எல்ல காப்பி பண்ணிவிடுங்க. காப்பி பண்ணிட்டு இங்கே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல கண்ட்ரியில் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒருவேளை பர்டிகுலராக US, இந்தியா அப்படின்னு டார்கெட் பண்ணிங்கன்னா அந்த கண்ட்ரி போடலாம். அதுவுமே இல்லை, வேர்ல்டு வைடாக நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு வேர்ல்டு வைடுன்னு கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்துறேன். இப்போது இந்த இடத்துல 2 ஆப்ஷன் இருக்கும். யூஸ் த என்டையர் சைட்டா, இல்லை இந்த பர்டிகுலர் பேஜ் மட்டுமான்னு கேட்பாங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறதா இருந்தால் மட்டும் பர்டிகுலர் பேஜ் எடுத்து நம்ம பண்ணுவோம். பட் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் இந்த இடத்துல யூஸ் என்டையர் சைட்னு கொடுத்துட்டு கெட் ரிசல்ட்னு கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வேர்ல்டு வைடு இந்த சைட்டுக்கு என்னென்ன கீவேர்டுக்கெலாம் எவ்வளோ பேர் வராங்க அப்படிங்கிறத காமிப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா, இவ்வளோ கீவேர்ட்ஸ் வந்திருக்கு. எவ்வளோ கீவேர்டுக்கு இந்த சைட் ரேங்க் ஆகுது அப்படின்னா 1025 கீவேர்டு பக்கமாக வச்சுருக்கான். அண்ட் இந்த கீவேர்ட்லேருந்து இவருக்கு எவ்வளோ பேர் வராங்க அப்படிங்கிறத இதில் காமிச்சிருக்காங்க. ஓகேவா? இது மந்த்லி வேல்யூம். அது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ஒரு வேளை AdSense அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த கீவேர்டுக்கு AdSense சைட்லேருந்து எவ்வளோ தருவாங்க அப்படிங்கிறத இந்த கீவேர்டு பிளானர் சொல்லிடும்.
ஓகேவா? கிட்டத்தட்ட இங்க பாருங்க ரூ. 558 இந்த கீவேர்ட யூஸ் பண்ணி நீங்க கன்டென்ட் போட்டிருந்து, இதுக்கு யாராவது ஒரு ஆடியன்ஸ் உள்ள வந்தான்னா, இந்த கூகுள் சைட்லேருந்து உங்களுக்கு ஹையஸ்ட்டா எவ்வளோ தருவான்னா, ரூ. 558 தருவான். குறைஞ்சது ரூ. 85லேருந்து. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க கீவேர்டெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இது ஒரு ஈஸி மெத்தட். பட் ஒரு பிகினரா AdSense அப்ரூவ் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்ல அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கா இருந்தாலும் சரி, இதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா, செகண்ட் இதுலயே இன்னொரு ஃபில்டர் இருக்கு. அதுக்கு ஆட் ஃபில்டர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல காம்படிஷன் போயிடுங்க. ஏன்னா நம்ம ஒரு பிகினர் தானே. அப்போ லோ காம்படிஷன்ல மட்டும் தான் நம்ம டார்கெட் பண்ணணும். இப்போ ஏன்னா இவங்ககிட்ட இவ்வளோ கீவேர்டு இருக்கு. இதுல நிறைய பேர் கூட அவன் ஃபைட் பண்ற அளவுக்கு அவன் பெரிய ஆளா இருப்பான். பட் நாம பிகினர் இல்லையா? அப்போ இதுல லோ கீவேர்டு என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுலயுமே நமக்கு ஹை வால்யூம் இல்லாம லோ வால்யூம் மட்டும் இருக்கணும். ஆனா லாங் டெயில் கீவேர்டா இருக்கணும். லாங் டெயில் கீவேர்டு என்னன்னா, இங்க பாருங்க இவன் சொல்லிட்டான் ஜப்பான் டிராவல் அப்படிங்கிறதுக்கு மாசம் ஆனா 10,000லேருந்து 100,000 பீப்புள் வரைக்கும் வராங்களாமா. இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கு. காம்படிஷன் லோன்னு இவன் சொல்லியிருக்கான். ஆனா இதை நம்மளால டார்கெட் பண்ணி ஃபைட் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா இது ஜஸ்ட் 2 வேர்ட்ஸ் இருக்கிற கீவேர்டு. ரொம்ப கஷ்டம். ஒரு பிகினரா இருந்தா என்னுடைய ரெக்கமெண்டேஷன் 3 to 4 வேர்ட்ஸ் இருக்கணும் உங்களுடைய கீவேர்டு. அதுக்கு பேர் தான் லாங் டெயில் கீவேர்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதில் உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வருவேன். இதில் பார்க்குறதுக்கு டக்குன்னு ரொம்ப லென்த்தியாக இருக்கிற மாதிரி கீவேர்டு என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். இங்கே பாருங்க, இப்போ எல்லாத்தோட கம்பேர் பண்ணும்போது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வார்த்தை இருக்கு இல்லையா? பெஸ்ட் பிளேசஸ் டு விசிட் இன் ஜப்பான் அப்படின்னு போட்டிருக்கா. இந்த கீவேர்டு தான் லாங் டெயில் கீவேர்டு. இந்த கீவேர்டு எடுத்து உங்களோட சைட்டில் ஒர்க் பண்ணீங்கன்னா டிராஃபிக் வரும். என்னங்க இந்த கீவேர்டுக்கு பார்த்தீங்கன்னா 100லேருந்து 1000 வரைக்கும் தான் வால்யூம் இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒரு பிகினர்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் டார்கெட் பண்ண வேண்டியது உங்கள் ஒரு கீவேர்டுக்கே மாதம் ஒரு 200, 250 பேர் வந்தால் போதும். அப்படிப்பட்ட கீவேர்டு தான் சூஸ் பண்ணணும். அதுதான் வந்து கோல்டன் கீவேர்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக இன்னும் இந்த கீவேர்டை ஃபைனல் பண்ணல. ஸோ நான் காப்பி பண்ணிவிட்டு இந்த கீவேர்டுக்கு கூகுள் சைட்லேருந்து சொல்கிறதுனா 100லேருந்து 1000 பேர் வருவாங்கங்க அப்படின்னு இருக்கான். ஒரு அசம்ஷன் தான். கண்டிப்பாக இது வந்து மேக்ஸிமம் அப்டேட் ஆகி தான் வச்சுருப்பாங்க கூகுள் சைடில். பட் இதே வேறு ஏதாவது எஸ்எம்எஸ் டூலோ இல்லை வேறு ஏதாவது SEO டூலோ போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகாமல் வச்சுருப்பாங்க. அண்ட் அவங்க காமிக்கிறத விட 3 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா தான் உங்களுக்கு டிராஃபிக் வரும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் யாரெல்லாம் நிறைய பேர் பிளாகிங்கில் ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தெரியும். ஓகே, அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இன்னொரு டூலிங் காமிக்கிறேன். நம்மளுடைய இந்த RFஸோட கீவேர்டு பிளானர்னு ஒன்று இருக்குங்க. RFs ஃப்ரீ கீவேர்டுன்னு இருக்குது. இங்கே பாருங்க காமிக்கிறேன். ஃப்ரீ கீவேர்டு ஜென்ரேட்டர்னு இருக்கு இல்லையா? ஸோ இதில் உள்ளே வந்துட்டு இதுவும் ஃப்ரீ தான். உள்ளே வந்துட்டு அதே கீவேர்டை போட்டேன். யூஎஸ்னா யூஎஸ்ன்னு டார்கெட் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த சைட்டு ஜப்பானில் பேஸ் பண்ணியிருக்கு. பட் இருந்தாலும் நான் யூஎஸ் பீப்புள் டார்கெட் பண்ணுறதுனால இங்கே யுனைடெட் ஸ்டேட்ஸ்ன்னு சர்ச் பண்ணிவிட்டு ஃபைண்ட் கீவேர்ட்ஸ்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இவன் என்ன சொல்கிறான்னா லெஸ் தென் 100 தான் இந்த கீவேர்டுக்கு ஆடியன்ஸ் சொல்கிறாங்க. அண்ட் கீவேர்ட் டிஃபிகல்ட்டி ஈஸின்னு சொல்லி இவன் கொடுத்துட்டான். அண்ட் அப்டேட்டட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th நவம்பர் வரைக்கும் இவன் அப்டேட் பண்ணதான் சொல்லியிருக்கான். நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 20th நவம்பர். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. இது ஒன்று. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூலுக்கு பேர் வந்து thehot.com அப்படிங்கிறது தான். இதுவும் ஃப்ரீ டூல் தான். இதில் உள்ள வந்துட்டு நீங்கள் லாகின் பண்ண வேண்டியது ஜஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிக்கங்க. ஃப்ரீ தான். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல டூல்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதில் கிளிக் பண்ணி இங்கே பாருங்க கீவேர்டு வால்யூம் செக்கர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய கீவேர்டு என்னவோ அதை இங்கே பிளேஸ் பண்ணுங்க. நீங்கள் இதில் 25 கீவேர்ட்ஸ் வரைக்கும் பிளேஸ் பண்ணிவிட்டு இது SEMrushலேருந்தே உங்களுக்கு அனலைஸ் பண்ணி கொடுப்பாங்க. இது ஃப்ரீ தான். ஸோ போட்டதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கேன்னா இங்கே பாருங்கள், இந்த கீவேர்டுக்கு மந்த்லி 20 வால்யூம் வருதும், அப்புறம் CPC என்ன அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துரும். ஸோ நமக்கு இவன் இந்த ஃப்ரீ டூல்ஸ் மூலிமா நம்ம ஃபைண்ட் அவுட்டும் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நீங்கள் SEMrushல ஃபுல்லாக போய் செக் பண்ணணும்னு நினச்சாலும் ரொம்ப சிம்பிள் தான். SEMrushக்கு நீங்கள் உள்ளே வந்துருங்க. ஸோ SEMrush ரொம்ப கம்மி பட்ஜெட் வேணும்னாலும் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஓகேவா? அதை போய் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு ₹200 ₹250 ரேஞ்சில் SEMrush நீங்கள் மந்த்லி யூஸ் பண்ணலாம். ஸோ உள்ளே வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா இந்த சைட் இருக்கு இல்லையா, இதை காப்பி பண்ணிவிட்டு SEMrushல உள்ளே வந்து இந்த டொமைனுங்கிறத பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நான் யூஸ்வலாக இப்படி தான் ஒர்க் பண்ணுவேன். அதை தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். விருப்பம் தான் எடுத்துக்கங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பேக்லிங்க்ஸ் நிறையா இருக்கிறதுனால டிராஃபிக் வருது, நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆர்கானிக்காகவே கிட்டத்தட்ட 18,000 பேருக்கு மேலே வராங்க. சரியா? ஸோ இதில் நீங்கள் டாப் ஆர்கானிக் கீவேர்ட்ஸுங்கிறத கிளிக் பண்ணி 1 by 1 நீங்கள் செக் பண்ணலாம். ஓகேவா? இது வேறு மெத்தடு. நான் ஒரு பர்டிகுலர் கீவேர்டு மட்டும் காமிச்சேன். பட் இது வந்து பெய்டு மெத்தடில் போகும்போது இது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இவன் காமிச்சிருக்கான வால்யூம் பாருங்கள் 40 இருக்கான். இந்த இடத்துல கீவேர்ட் டிஃபிகல்ட்டி எவ்வளோ இருக்குது, 0 தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கீவேர்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு ரேங்க் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு இவனுடைய இந்த பிளாகை போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டென்ட் எப்படி போட்டுருக்கான்னு பார்த்துட்டு அதில் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பெஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். அண்ட் இவன் ஆல்ரெடி என்ன பொசிஷனில் இருக்கான் அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இவன் கிட்டத்தட்ட பாருங்கள் 15வது பொசிஷனில் இருக்கானா, இது என்னங்கிறத கண்டுபிடிங்க. இதுவும் 0 தான், வால்யூம் 50 தான். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா,
வால்யூம் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே விடக்கூடாது. அந்த கீவேர்டுக்கு ஒர்க் பண்ணீங்கன்னா, நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ இது வந்து இன்னும் டெப்த்தா போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, எஸ்எம்எஸ்ல நெறைய பண்ணலாம். பட் அது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றேன். இங்க பாருங்க. நாம என்ன பண்ணோம்? இந்த கீவேர்ட ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இந்த கீவேர்டு தான் நம்மளுடைய டிராவல் அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல ஆட்சென்ஸ்க்கோ, இல்ல அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோ நான் ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கங்களேன். எடுத்த உடனே இந்த கீவேர்ட இவங்க காமிச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக, அப்படியே இந்த கீவேர்டுக்கு கன்டென்ட் கிரியேட் பண்ணி போட்டா, எனக்கு டிராஃபிக் வருமா? நான் ரேங்க் ஏறுவோமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. அத இன்னும் இன் டெப்த்தா ஒர்க் பண்ணணும். அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் நான் குடுக்குறேன். கிளியரா பாருங்க. நான் கூகுள் போயிட்டு என்ன பண்ணுவேன்னா, சேம் கீவேர்ட க்ளோசர் கோட் போட்டு இந்த மாரி சர்ச் பண்ணுவேன். என்ன அர்த்தம் அப்டின்னா, க்ளோசர் கோட் போட்டேன் அப்டின்னா, எக்ஸாக்ட்டா நான் குடுத்துருக்க இந்த கீவேர்ட ஹெட்டிங்ல யார் யூஸ் பண்ணியிருக்காங்களோ, எத்தன பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்டிங்கிறத எனக்கு காமிப்பான். ஸோ இங்க சர்ச் பண்ணி பார்க்கும்போது தெரியுது, ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால இந்த கீவேர்ட் வந்து ஈஸி கீவேர்டா இருந்தாலும், ஃப்ரீ கீவேர்ட் அப்டின்னு அவன் காமிச்சிருந்தாலும், நான் கூகுள்ல செக் பண்ணி பார்க்கும்போது, இதுல நெறைய பேர் வந்திருக்காங்க அப்டின்னா, இந்த கீவேர்ட நான் சூஸ் பண்ணக்கூடாது. கிளியரா கவனிங்க. இப்படிதான் பிளாகிங் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு பதிலா இதே கீவேர்ட பேஸ் பண்ணி இன்னொரு கீவேர்ட ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். ஸோ அது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு கீழ வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோன்னு குடுங்க. ஏன் அப்படின்னா, இந்த கீவேர்ட எடுத்து நீங்க அப்படியே ஆட்சென்ஸ்க்காக வெப்சைட் கிரியேட் பண்ணா டிராஃபிக் பெருசா கிடைக்காது. அதே சமயம் கூகுள் ஆட்சென்ஸ்ல அப்ரூவலும் கிடைக்காது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆனா, இதுக்கு ரிலவென்ட்டான இன்னும் ஈஸி கீவேர்ட இப்ப இந்த இடத்துலருந்து இந்த வீடியோ இங்க முடியுதா? இதுலருந்து அடுத்த கன்டின்யூ மூலியமா ஈஸியா உங்களால பெஸ்ட் கீவேர்ட ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுவும் ஃப்ரீ தான். அண்ட் அந்த கீவேர்டுக்கு நீங்க வொர்க் அவுட் பண்ணீங்கன்னா, ஆட்சென்ஸ் அப்ரூவலும் கிடைக்கும். அதுக்கும் டிராஃபிக் வரும். அதுல நீங்க தேவையான அஃபிலியேட் ப்ராடக்ட்ட ப்ரமோட் பண்றதுனால ஏர்னிங்ஸும் பார்க்கலாம். பட் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோங்கிறத கமெண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு, நான் அதுக்கேத்த மாரி டெடிகேட்டட் வீடியோ ஒண்ணு நான் ஷேர் பண்றேன். முக்கியமான விஷயம், ஒருவேளை நம்மளுடைய விஐபி ஸ்டூடண்ட்ஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட்டா நம்மளுடைய வீடியோ கோர்ஸ்ல ஃபுல்லா குடுத்துருக்கேன். ஸோ அங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஒருவேளை நீங்க இதுவரைக்கும் நம்மளுடைய கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலனா, அதுக்கான லிங்க்கையும் நான் கீழ குடுக்குறேன். புடிச்சிருந்துச்சுன்னா போய் செக் பண்ணி பாருங்க. மத்தவங்களுடைய ரிசல்ட்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் விருப்பம் இருந்தா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் இதே மாரி ஒரு பெஸ்ட் வீடியோவோட நான் உங்கள நெக்ஸ்ட் மீட் பண்றேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.